ஆளுநர் 4 வார்த்தைகளை பேசிட்டு போனேன்னு சொல்கிறீங்க. ஆளுநர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர். இதில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்தார். அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள் மேதகு ஆளுநர் தான் கேட்கணும். எதிர்க்கட்சி ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை இது அவரிடத்தில் கேட்டால் தான் அதுக்கு விடிகாலம். மரபை மாற்றுகிறார்களா, மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவரிடத்தில் கேட்டால் தான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் கேட்குறீங்க ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார், இது மரபு தானே. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்கள் பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் மூத்த தலைவர்கள், மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை. அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவை மரபு என்று இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒரு தலைபட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தார். அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகர பேருந்துகள் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால்தான் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நான் வெளியிட்டேன், சட்டமன்றத்திலே பேசினேன். அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை, போன முறை நான் பேசினேன், அப்படியெல்லாம் இல்லை, வாங்க நீங்கள் போய் நேரில் பார்க்கலாம், அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே இருக்குது. சட்டமன்றத்திலே தவறான கருத்து தான் பதிவு வைக்கிறார். அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளை நிறுத்தப்பட்டு விட்டன. அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன, இயங்குகின்ற அந்த நடை நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 10 ஆண்டில் சுமார் 15,000 பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம். எல்லா குறிப்பு இருக்குது சட்டமன்றத்திலே, அவர் மறைக்கவே முடியாது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளிலும் பார்த்தீங்கன்னா 2021 2213 டீசல் பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க, 500 மின்சார பேருந்து அறிவித்தாங்க. அதே 2022லையும் 2213 BS6 பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க, 500 மின்சார பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க. 2023லையும் இதெல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான், இது எதுவும் மறைக்க முடியாது. அந்த மந்திரி
இதே தான் 2213 3203 பேருந்து வாங்குவதாக, டீசல் பேருந்து வாங்குவதாகவும் 500 மின்சார பேருந்துவாகவும் குறிப்பிட்டிருக்கார். இதுவரைக்கும் ஒரு 100 டீசல் பேருந்து வாங்குவது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 3651 பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம். அம்மா மறைவுக்கு பிறகு